வணக்கம். தலைவலி விதவிதமா இருக்கு. அதே மாதிரி விதவிதமா இருக்கிற வியாதியில தலைவலி வரலாம். அதுல ஒரு டைப் தான் paroxysmal headache. இப்போ இந்த டைப் தலைவலியில அது கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரே நாளைக்கு 15-20 தடவை இந்த தலைவலி வரலாம். ஒரு தடவை வரும்போது 2 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துக்கு அதோட டியூரேஷன். அப்படி 15-20 தடவை அப்படி வரலாம். அதுதான் paroxysmal headache. paroxysmalனா வந்துட்டே இருக்கிறது கண்டினியூஸா ஒரு நாளைக்கு. இப்போ இதோட ஸ்பெசிபிக் ஒரு ரீசன் கிடையாது. கிளஸ்டர் ஹெட்டேக், ரீடர்ஸ் ஹெட்டேக், ட்ரைஜெமினல் நியூராலஜியா அந்த மாதிரி ஒரு ரீசன், குறிப்பிட்ட ஒரு காரணம் கிடையாது. இதுல இது ஜாஸ்தியும் ஃபீமேல்ஸ்ல தான் வர்றது. அது மட்டும் இல்ல, தலைவலி மட்டும் இல்ல, அந்த தலைவலி எந்த சைடு இருக்கோ அதே சைடுல கண்ணுல அந்த ஃபேஸ் ஸ்வெல்லிங் இருக்கும், கண்ணுல ஸ்வந்து இருக்கும், கண்ணீர் டிராப்ஸ், டியர் டிராப்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஏதாவது குறிப்பிட்ட டெஸ்ட் செஞ்சு இது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அப்படின்னா எதுக்கு டெஸ்ட் செய்யறோம்? கிளஸ்டர் ஹெட்டேக், அதே மாதிரி ட்ரைஜெமினல் நியூராலஜியா, ரீடர்ஸ் நியூராலஜியா, அந்த டைப் ஹெட்டேக்லாம் ஒரு ரீசன் இருக்கு. அதுவும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் ஹெட்டேக் வரும். இப்போ அந்த மாதிரி ஹெட்டேக்கா அதுக்கு ரீசன் இருந்தால் மாத்துறதுக்காக மட்டும்தான் நம்ம டெஸ்ட் செய்யறோம். டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிடி ஸ்கேன் இல்லாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் வித் எம்ஆர்ஏ ஆஞ்சியோகிராஃபி செஞ்சா நல்லா இருக்கும். இதோட ட்ரீட்மெண்ட் சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெடிசன் இருக்கு, இண்டோமெத்தாசின், அதுதான் இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். மைக்ரைனுக்கு சாதா மைக்ரைன் கொடுக்கிற மருந்து இது கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. இப்போ இந்த இண்டோமெத்தாசின் நீங்க எடுக்கும்போது டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். ஏன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு. எவ்வளவு நாள் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நாள் சாப்பிட முடியும், அதெல்லாம் சைடு எஃபெக்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம், சொல்லிக் கொடுப்பாங்க உங்க டாக்டர். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் இந்த மருந்து எடுக்கணும். இதுதான் அதோட மெயின் மெடிசன். அது மட்டும் இல்ல, விரப்பாமில் சொல்லி கால்சியம் சேனல் பிளாக். அப்ப நான் பேர் சொல்லி தரேன், ரொம்ப காமன் கண்டிஷன். ஆனா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுக்கக்கூடாது. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு கரெக்டா கேட்டு தான் சாப்பிடணும். சொல்றேன்னா, இந்த ஹெட்டேக் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அதனால இந்த மருந்து எடுத்துட்டே இருந்தா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஸோ இப்படிதான் paroxysmal headache மேனேஜ் பண்றது. வணக்கம்.